வேதவினா போட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வருடத்தின் இறுதித் தேர்வாக நடத்தப்படக்கூடிய முழாண்டு தேர்வுகளில் நாங்கள் எப்படி கலந்து கொள்வது, யாருக்கு பணம் கட்டுவது, எப்படி இந்த எக்ஸாம் நடக்கும், எங்கே நடக்கும், நாங்கள் கேள்விகளை எப்படி பெற்றுக்கொள்வது, நாங்கள் பணம் அனுப்பி யாரிடம் நம்பரை பெற்றுக்கொள்வது, எப்படி அனுப்புவது, என்ன நம்பர் என்று பல கேள்விகளை புதிதாக இணைகிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்து நீங்கள் எக்ஸாமில் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது, யாருக்கு பணம் அனுப்புவது, பணம் அனுப்பி அந்த நம்பரை பெற்றுக்கொள்வது, அப்போ அந்த தேர்வுக்கான நம்பரை பெற்றுக்கொள்வது அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தாங்க. இப்போ உங்களுக்கான இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு 9008008666 என்ற நம்பருக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த 100 ரூபாய் தேர்வுக்கான கட்டணம் 100 ரூபாய் நாங்கள் அங்கே நியமிச்சிருக்கிறோம். இந்த தேர்வு கட்டணத்தை நீங்கள் ஜிபே மூலமாகவோ, ஃபோன்பே மூலமாகவோ, பேடிஎம் மூலமாகவோ அல்லது அக்கௌண்ட்லேயோ நீங்கள் அந்த 100 ரூபாயை செலுத்தி உங்களுடைய மாவட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் இணைந்திருந்தால், வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் உறுப்பினராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய மாவட்ட தலைவருக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, 2 ஃபோன் நம்பர். ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த எக்ஸாமில் எழுதி முடித்த பிறகு நாங்கள் உங்களுக்கு பரிசும் சர்டிஃபிகேட் அனுப்புவதற்காக இந்த அட்ரஸ் கேட்கிறோம். அதனால் நீங்கள் அட்ரஸும் உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய அந்த ஜிபே மூலமாக அனுப்பப்பட்ட தொகையுடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு சேர்த்து நீங்கள் அனுப்பும் பொழுது அந்த மாவட்டத்துடைய குழு தலைவர் உங்களுக்கு அந்த ஏஇ நம்பர், ஆனுவல் எக்ஸாமுடைய நம்பரை உங்களுக்கு தருவார். ஒருவேளை நான் உறுப்பினராக இல்லை, நான் புதிதாக இணைய விரும்புகிறேன் அப்படின்னு புதிய மெம்பராக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டும். ஏனென்றால் வேதனாப்பூட்டில் ஒரு உறுப்பினராக இணைந்தால்தான் இந்த தேர்வுகளில் கலந்து கொள்ள முடியும். அதனால் நீங்கள் உறுப்பினருக்கான 100 ரூபாயும் நீங்கள் எக்ஸாம் அந்த ஸ்பெஷல் எக்ஸாமுக்காக நடத்தப்படக்கூடிய இந்த எக்ஸாமுடைய 100 ரூபாயும் சேர்த்து 200 ரூபா நீங்கள் அனுப்பி, அதே போல் அதே பேட்டர்ன் தான் நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புதிதாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மாவட்டத்தை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. நாங்கள் உங்களை குழுவில் உங்கள் மாவட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் இணைச்சிருவோம். இணைக்கும் பொழுது நீங்கள் அந்த குழுவுக்குள்ளே போயிடுவீங்க. குழுக்குள்ளே இணைந்த உடனே உங்களை வெல்கம் பண்ணுவார்கள். வெல்கம் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பின அந்த கூகுள் பே மூலமாக அனுப்பப்பட்ட அந்த அமௌண்ட்டையும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அட்ரஸையும் உங்களுடைய புதிதாக இணைக்கப்பட்ட மாவட்ட அந்த தலைவருக்கு அனுப்பி நீங்கள் நம்பரை பெற்றுக்கொள்ளலாம். எல்லோரும் வாங்கி கொண்டிருப்பார்கள் நம்பர். அப்படி இருக்கிறப்ப நான் 1 நாள் அனுப்பிட்டேன், 2 நாள் ஆகுது, ஆனால் எங்கள் நம்பர் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அச்சப்பட வேண்டாம். நம்பர் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதனால் டைம் ஆகும், உங்களுக்கு நிச்சயமாய் நம்பர் வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். ரைட். அடுத்தது, எங்களுக்கு எத்தனை நாள் இந்த தேர்வு நடைபெறும் அப்படின்னு நீங்கள் சில பேரை கேட்டீங்க. நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், இருந்தாலும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். 28, 29, 30, 1. அப்போ இந்த நவம்பர் மாதம் நாங்கள் ஆரம்பித்து டிசம்பர் 1 நாங்கள் முடிக்கிறோம். கொரியருக்கு அனுப்புகிறவர்களுக்கு வந்து 2ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். அடுத்தது, கேள்வி எப்படி வெளியிடுவீர்கள் என்று கேட்டார்கள். கேள்வி நம்முடைய வேதனா போட்டி யூடியூப் சேனலே வெளியிடப்படும். அதே போல் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருக்கிறவர்களுக்கு பிடிஎஃப் மூலமாக மாலையில் அனுப்பப்படும். 28ஆம் தேதி மாலை அனுப்பப்படும். 28ஆம் தேதி காலை யூடியூப்பில் வெளியிடப்படும். ரைட். அடுத்தது, இந்த கேள்விகளை கண்டுபிடித்து நாங்கள் யாருக்கு அனுப்புவது அப்படின்னு சொல்லி சிலர் கேட்டீர்கள். உங்களுக்கான காரியம் என்னென்ன அப்படின்னா, நீங்கள் குழுவில் இணைந்த பிறகு நாங்கள் அறிவிப்பு எக்ஸாம் முடிகிற டைமில் அந்த 1ஆம் தேதி அல்லது 30ஆம் தேதி உங்களுக்கு அந்த மாவட்ட குரூப்பிலே அறிவிப்பு வரும். யாருக்கு அனுப்ப வேண்டும், அவருடைய அட்ரஸோ உங்கள் ஃபோன் நம்பரோ அங்கே அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடித்து அனுப்பலாம். ரைட். அடுத்தது, நாங்கள் எப்படி அனுப்புவது, வாட்ஸ்அப்பில் எப்படி அனுப்புவது, டைப் பண்ணியா அல்லது எழுதி ஃபோட்டோ பிடித்தா அல்லது வாய்ஸ் அனுப்பணுமா அப்படிலாம் சில பேர் கேட்குறீங்க. நீங்கள் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணி அனுப்பக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, டைப் பண்ணி அனுப்பும்பொழுது இதை அப்படியே காப்பி டு பேஸ்ட் அனுப்பி எல்லாருக்கும் அப்படியே குரூப்பாக அனுப்பி எழுதி என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அனுப்பிடுறாங்க. அதனால் டைப் அனுப்புகிற சிஸ்டம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல தெளிவாக அழகாக எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து, கை நடுக்கக்கூடாது, அழகாக ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் அனுப்பும்போது தான் நாங்கள் திருத்துவதற்கு ஏதுவாக இருக்கும், உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கொடுக்க முடியும். அதனால் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அந்த சொல்லப்படக்கூடிய
அந்த மாவட்ட தலைவர்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். இது எப்படி நடத்தப்படும் என்று சொன்னால், ஒரு குறிப்பாக திருநெல்வேலியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேப்பர் திருநெல்வேலியிலே இருக்காது. அது வேறு மாவட்டத்திற்கு போயிடும். தூத்துக்குடிக்கு போவோம், அல்லது கன்னியாகுமரிக்கு போவோம், அல்லது மயிலாடுதுறைக்கு வரும், அல்லது வேறு எங்கேயாவது ஒரு மாவட்டங்களாக பிரிக்கப்படும். இதை இதை தெரிந்தவர்கள் எங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க அப்படின்ட்டுலாம் இல்லை. அந்தந்த வேறு இந்த மாவட்ட தேர்வு எழுதுன்னு சொன்னால் அடுத்த மாவட்டங்களுக்கு போய்விடும். ரைட், எல்லாம் முடிந்தது. எக்ஸாம் எழுதிட்டோம், நாங்கள் அனுப்பிட்டோம். எப்படி இதை பார்க்குறது, இது எப்படி எங்களுக்கு அந்த மதிப்பெண் நாங்கள் பார்த்து கொள்வது என்ற நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் எக்ஸாம் முடித்த பிறகு நீங்கள் vedavanapotti.org vedavanapotti.com நீங்களே வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஏஐ நம்பர், அந்த நம்பரை வைத்து நீங்கள் டைப் பண்ணால், நீங்கள் போயிட்டு அந்த ரிசல்ட்டில் போய் டைப் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எப்படி நீங்கள் எக்ஸாம் 10th 12th காலேஜில் எக்ஸாம் நீங்கள் அந்த நம்பரை பதிவு செய்து அதை நீங்கள் மதிப்பெண்களை பார்க்கிறீர்களோ அதே போல் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்காக தான் அந்த 100 ரூபாயை நாங்கள் அந்த மெம்பர்ஷிப்புக்கு நாங்கள் வாங்குகிறோம். அதே போல் அந்த எக்ஸாமுக்கு எதுக்கு 100 ரூபா வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை வைத்து தான் நாங்கள் எல்லோருக்கும் பரிசு அனுப்புகிறோம். அதுவாக குறிப்பாக இந்த மாதத்தில் இந்த கடைசி லாஸ்ட் எக்ஸாமில் எல்லோருக்கும் பரிசு தருகிறோம். ஆனால் நீங்கள் கொடுப்பது என்னமோ 100 ரூபா மட்டும்தான். ஆனால் நாங்கள் பரிசு விலை மதிக்கத்தக்கதாக பரிசுகளை நாங்கள் அப்படின்றால் வேதாகமத்தை கொடுக்குறோம். ஒரு வேதாகமம் 350 ரூபா வருகிறது. அதனால் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறவர்களுக்கு அந்த வேதாகமத்தையும், அதுக்கு குறைவாக எடுக்கிறவர்களுக்கு எல்லோருக்கும் பொதுவான ஒரு பரிசு நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த வேதனாப்போட்டிக்கு 100 ரூபாய் மட்டுமல்ல, நீங்கள் எத்தனை ஆயிரங்களும் நீங்கள் கொடுத்து வேதனாப்போட்டியை தாங்கலாம். ஏனென்றால் எங்களுக்கு லட்சக்கணக்காக இந்த தேர்வுகளில் எங்களுக்கு பண தேவை இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை நீங்கள் கத்திற்காக கொடுத்து, என்னால் பணமாக கொடுக்க முடியல, ஆனால் என்கிட்ட பைபிள் இருக்கிறது, ஒரு 50 பைபிள் இருக்குது, ஒரு 100 பைபிள் இருக்குது, அல்லது ஒரு 20 பைபிள் இருக்குது, நான் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது தாராளமாக கொடுக்கலாம். அல்லது வேறு ஏதாவது கிறிஸ்மஸ் பரிசை நீங்கள் கொடுக்கலாம். எதை எங்கே கொடுங்க அப்படி சொல்லி கொடுக்கலாம், நாங்கள் அதை பரிசாக வழங்குவோம். அதனால் நீங்கள் உற்சாகத்தோடு இந்த தேர்வுகளில் கலந்து கொள்ளுங்கள். இன்னமும் இந்த வீடியோவில் நான் விட்டிருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விக்கான பதிலை கேளுங்கள். அந்த கேள்வி கேளுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பதில் தெரியப்படுத்துகிறேன். உற்சாகத்தோடு இந்த தேர்வில் கலந்து கொள்ளுங்கள். யாருக்கு வேணாலும் புதிதாக இருக்கிறவங்களும் எழுதலாம், பழைய உறுப்பினர்களும் எழுதலாம், அல்லது நான் இப்பொழுது தான் இந்த வீடியோ பார்க்குறேன் டக்குன்னு நாங்கள் எழுதலாம், தாராளமாக நீங்கள் எழுதலாம். அதனால் உற்சாகத்தோடு இந்த தேர்வுகளில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.